வணக்கம். ஃப்ரண்ட்லைன் வாரியர்ஸ் போன எபிசோட் பார்த்துருப்பீங்க. டாக்டர் லக்ஷ்மி அவங்க டீம் பற்றி. இன்றைக்கு இன்னொரு மருத்துவரை பற்றின ஒரு பகிர்வு. இந்த பகிர்றதில் உங்களோட பகிர்றதில் நான் ரொம்ப பெருமை அடைகிறேன், சந்தோஷம் அடைகிறேன். இவரும் என்னுடைய பள்ளியில் படித்த மாணவர். இவர் மருத்துவர் சிபி சக்கரவர்த்தி அவர்கள். இவர் இந்தியன் ரயில்வேஸில் மருத்துவராக புரிந்து கொண்டிருக்கிறார். மெடிக்கல் சூப்பரிண்டெண்டன்ட் அட் ஹர்ஷமித்ரா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கேன்சர் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். அது தவிர ஃபோர்டிஸில் மருத்துவராக வேலை செய்கிறார். இவர் 100 நாட்களில் 1000 கொரோனா நோயாளிகளை குணப்படுத்தி இருக்கிறாரு. இதற்காக அவரை பாராட்டி சவுத் இந்தியன் ரயில்வேஸ், சதர்ன் இந்தியன் ரயில்வேஸ்லேருந்து ஒரு விருது கொடுத்துருக்காங்க அவருக்கு. வருத்தமான ஒரு விஷயம் என்னென்னா, அவருக்கு இப்போ கோவிட் கிருமி தாக்கியிருக்கு. இப்போ ஓய்வில் இருக்கார், அவர் தனிமையில் இருக்கார். சீக்கிரமாக குணமாகி திரும்பவும் அவருடைய கடமைகளை, வேலைகளை செய்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள், வேண்டுதல்கள் எல்லார் சார்பிலையும் உங்களுக்கு. சிபி சக்கரவர்த்தி, ப்ளீஸ் கெட் வெல் சூன் அண்ட் கம் பேக். அவருடைய விருப்பமும் இதுதான். அவரும் கூடிய சீக்கிரம் குணமடைந்து திரும்பவும் கொரோனா நோயாளிகளுக்கு மருத்துவம் செய்யணும் அப்படின்றது தான் அவருடைய ஆவலும் விருப்பமும். இந்த ஒரு நல்ல காரியங்கள் செய்ததுக்கு அவர் அதை அவருடைய பள்ளிக்கு அர்ப்பணிக்கிறார். அவருடைய பள்ளி ஆசிரியர்கள் அவருக்கு கற்றுக் கொடுத்த வாழ்க்கை நெறிமுறைகள், நல்ல பழக்க வழக்கங்கள், இதுதான் காரணம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ அவருடைய அந்த ஏப்ரல் மாதம் அப்போல்லாம் ரொம்ப நிறைய கொரோனா கேசஸ் இருந்தது இல்லையா? அப்போ அவருடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருந்தது அப்படின்றத ஒரு கவிதைன்னு சொல்ல முடியாது, ஆனாலும் ஒரு கவிதை வடிவத்தில் வார்த்தைகளை அவர் ஆங்கிலத்தில் எழுதியிருக்காரு. அதை நான் உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். அதை கேட்டிங்கன்னா அவர் மட்டும் இல்லை, இது மாதிரி இன்னும் நிறைய மருத்துவர்களுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருந்தது அந்த நேரத்தில் அப்படின்றது ரொம்ப தெளிவாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். கேளுங்க. அவருடைய வார்த்தைகளை உங்களுக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய சின்ன ஒரு எண்ணம். இந்த மாதிரி ஃப்ரண்ட்லைன் வாரியர்ஸ்னு சொல்கிறீங்க, அவங்க எல்லாம் மருத்துவத்துக்கு படிச்சிருக்காங்க, மக்களுக்கு சேவை செய்யறது அவங்களுடைய கடமை, இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க சில பேர் இருக்கலாம். உண்மைதான், அவர்கள் மருத்துவர்கள், அவருடைய கடமை இந்த மாதிரி நேரங்களில் உதவுவது தான். அதையும் அவர் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்கள் பாருங்க, நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம், எங்களை பார்த்து பரிதாபப்படுங்க அப்படின்னு யாருமே கேட்கல. எந்த மருத்துவருமே அதை கேட்கவே இல்லை. அவங்க கடமைகளை செய்கிறார்கள். அதனால வர கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் அந்த கஷ்டங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு காரணம், இதை நான் பகிர்ந்துக்கிறதுக்கான காரணமும் இதுதான். எங்களை பார்த்து பரிதாபப்படுங்க அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை. அவங்களுக்கு தேவை பரிதாபம் அல்ல. அவங்களுக்கு தேவையெல்லாம் என்னன்னா, நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறது வீணாக போகக்கூடாது. அது எப்படி பண்ண முடியும் அப்படின்றது இப்போ நம்மளுடைய கடமை என்ன, அதை வீணாக்காமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் பொறுப்பாக நடந்துக்க வேண்டியது. முகவுரை அணியிறது, கூட்டமான இடங்களுக்கு செல்லாமல் இருப்பது, தேவையில்லாமல் அனாவசியமான விஷயங்களுக்காக செல்லாமல் இருப்பது, தவிர்ப்பது, கைகள் கால்கள் எல்லாமே ரொம்ப சுத்தமாக ஒரு முறைக்கு 2 முறை ரொம்ப ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணி சுத்தப்படுத்தி வைத்துக்கொள்வது, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்மக்கிட்ட இருந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க. அவங்க அதுக்கு பதில் நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்க. ஆனால் அதற்கான பரிதாபம் அவர்களுக்கு தேவையில்லை. அவங்க கேட்குறதெல்லாம் ஒன்று தான், நீங்கள்லாம் கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்கோங்க, கூட்டம் கூடாதீங்க, தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியில் போகாதீங்க. இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. இப்போது செய்தி சமீபத்தில் வந்த செய்தி எப்படின்னா, நவம்பர் மாதத்தில் கூடிய சீக்கிரம் தமிழ்நாட்டில் எல்லா இடங்களையுமே திறக்க போகிறாங்க. எல்லாமே வழக்கமான
வேலைகள் எல்லாம் தொடங்க போகுது அப்படின்ற செய்தி பார்த்தேன். திரையரங்குகள், கோவில்கள், எல்லா மதம் சார்ந்த கோவில்கள், வழிபாட்டு தலங்கள் எல்லாமே திறக்க போகிறதா பார்த்தேன். இது திறந்துட்டாங்கன்றதுக்காக எல்லாரும் முட்டி மோதிட்டு கூட்டம் சேர்ந்து அந்த இடத்துக்கு திறந்த உடனே அப்பாடா திறந்தாச்சு அப்படின்னு ஓடி போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு காலங்கள், இவ்வளவு மாதங்கள் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்துட்டோம். இன்னும் சில மாதங்கள் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கலாமே. இது எதுக்கு நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்க, இப்போ அன்றாடம் வெளியில் போய் வேலை செய்கிற கூலி வேலை செய்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் நம்ம நாட்டில். அவங்களுக்கெல்லாம் போனால் தான் வேலை கிடைக்கும், அன்றைக்கு வேலை செய்தால்தான் அந்த காசு கிடைக்கும், அந்த காசு இருந்தால் தான் சாப்பாடு கிடைக்கும். அந்த மாதிரி மக்கள் வெளியில் போகட்டுமே. அவங்க போகும்போது நம்மளும் போய் இன்னும் கூட்டத்தை அதிகப்படுத்தாமல் அவங்களுக்கு வழி விட்டுட்டு இன்னும் சில மாதங்கள் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்துக்கலாமே அப்படின்ற ஒரு சின்ன யோசனை தான். அந்த கூலிக்காரர்கள் இவ்வளவு நாள் வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கிறவங்க இப்போ கொஞ்சம் வெளியில் போய் அவங்க வேலையை செய்து வருமானம் ஈட்டுறதுக்கு உதவலாம் இல்லையா? நம்மளால் நமக்கு இப்போதைக்கு வெளியில் போய் வேலை செய்யணுங்கிற அவசியம் இல்லாதவர்கள் தேவையில்லாமல் வெளியில் போகிறது தவிர்த்துக்கலாம். முகமுறை அணிஞ்சிட்டு போகலாம், சுத்தமாக இருக்க முயற்சி பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் செய்தோம்னா அவங்களுக்கும் உதவியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் மருத்துவர்களும் நம்மக்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறாங்க. இப்போ அவருடைய வார்த்தைகள் உங்களுக்காக. இப்போது டாக்டர் சிபி சக்கரவர்த்தியுடைய வார்த்தைகளை நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன், கேளுங்க. On the way to hospital, it feels like Sunday every day. Every day we feel the same as no one is out and everything is closed. We reach hospital, we stop, we mask up, we gear up our personal protective equipments, we walk in. Get sign out from the previous doctor. Every patient is the same for us, both young and old. Nearly everyone we see today is the same. We assume everyone has COVID-19. Where did all the chronically ill patients and patients who used to undergo surgery go? It's all COVID now. We are all being asked to do things we have never done before. We try to predict which COVID patient will crash if we send them home and which won't. We get notified of very sick, short of breaths, fever spikes, low oxygen saturation, extreme blood pressures, and so, literally the whole day. We talk to the family members, long discussions about the likely outcomes. We discharge the recovered, we declare the deaths, we see their close ones sob. We may look numb at times, but deep down inside, we do feel the same way. But there is no time to sit and feel for one patient, as there are many others who are very sick and need to be taken care of. Sometime in the afternoon, we realize that we haven't drank any water since entering the hospital. We are afraid to take off the mask, as it is the only thing that protects us. We spend hours in hot suit without water. Surely we can last a little longer. By late afternoon, we need to eat. Restaurants around the city is closed. Right, everything is closed. But thankfully, the hospital cafeteria is open. We grab something, like anything which is eatable, wash our hands twice and eat. When our shift ends, we sign out to the oncoming doctor. We share concerns of our friends throughout the world without proper protectives, hospitals running out of ventilators and beds, and increasing COVID positive cases. Colleagues and their family have already gotten ill. Some have survived the disease, unfortunately some have not. Before we leave, we wipe everything down, our phone, our wallet and our keys. We walk out and take off our masks, we feel exposed. The streets are empty. We reach our place of stay, sadly not our home. We had to stay in hotels because working day and night with COVID patients, we are at immense risk of getting infected and we might spread it to our loved ones. So we try to keep our family away. We haven't seen them in days,
So it's really, really hard, as we have convinced our loved ones before leaving to duty that we got to fight this battle, leaving them behind. We run to the shower. We look in the mirror. Indentations of the goggles and masks are still deep on our face. Redness on the bridge of our nose. Drain both physically and mentally. Hot shower and we rinse it all away. And some time to sleep, so we can run tomorrow. We fear COVID-19. We can slow its spread. Stay inside. Social distancing is the only thing that will save us now. This virus has not only infected people all over the world, but it amplifies the inequalities that have existed for way too long, the so-called broken system. At this moment of global crisis, we need global solidarity. As never ever have frontline providers, scientists, police force, grocery workers, delivery workers, government administrators, politicians, and others who are doing everything that they can every day to keep our society functioning throughout like this. Never have they been seen as the heroes that they really are. It's easy to say, it's not my job. But there are people working right now on a COVID duty somewhere in some part of this world who are desperately trying their best to treat and reduce the COVID spread. But at some point of time, our human resources in health will get exhausted. And to be very honest, it's already started to exhaust. Just because it is not visible doesn't mean it doesn't exist. The pandemic is real, and any contribution, big or small, will always be counted as a cure to the cause. So, please wake up, stay home, keep your hands clean, maintain social distancing, wear a mask and stay safe. While there's life, there's still hope. With great power comes great responsibility, and the power is inside us. So let's be responsible, let's act responsible, and let's end this together. டாக்டர் சிபி சக்கரவர்த்தி. என்னங்க, அவருடைய வார்த்தைகள் எவ்வளவு டீப் இன்சைடாக இருந்ததில்ல. நிறைய அர்த்தங்கள் உள்ளே இருக்குது இந்த வார்த்தைகளில். இவரை பற்றின வேறு தகவல்கள்லாம் சொல்லணுங்கிற அவசியமே எனக்கு படலை. அதனால தான் இவர் எழுதின இந்த கவிதையே நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இதை நீங்கள் படித்து பாருங்கள். நான் நிறைய தடவை படித்து பார்த்துட்டேன். இதில் நிறைய அர்த்தங்கள் உள்ளே இருக்குது. தயவு செஞ்சு படித்து பாருங்கள். சில படங்கள், காணொளிகள் அவருடையது உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க படுற கஷ்டங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இது அவருடைய வியர்வை. அவங்க டீஹைட்ரேட் ஆகி தண்ணி குடிக்க முடியாமல், அந்த பிபிஇ கிட் போட்டதுக்கப்புறம் தண்ணி குடிக்க முடியாமல் டீஹைட்ரேட் ஆகிட்டு ரொம்ப வியர்க்க ஆரம்பிச்சிடும் அவங்க உடம்பு. ஸோ அந்த வியர்வை பாருங்கள் எவ்வளோ கலெக்ட் ஆகுதுன்னு. ஒரு நோயாளி பார்க்கறதுக்கு முன்னாடியும், ஒரு நோயாளி பார்த்ததுக்கப்புறம் இன்னொரு நோயாளி பார்க்கறதுக்கு அடுத்த பில்டிங் போகணும். ஸோ வெளியில் போகும்போது வெயில் கொளுத்தும். அந்த வெயில் இந்த பிபிஇ கிட்டோடு அவங்க வெயிலில் போயிட்டு அந்த அடுத்த நோயாளியை பார்க்கணும். எவ்வளவு வேர்க்கும்னு பாருங்கள். அவங்க போடுற அந்த காகிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேர்வையில் நான் யூஸ்வலாக பனியில் மறைக்கும் இல்லையா, கண்ணாடியெல்லாம் மறைச்சிரும்ல பனி, அது மாதிரி வியர்வை அவங்களுடைய பார்வையெல்லாம் மங்கலாகிற அளவுக்கு, அது வழியாக அந்த காகிள்ஸ் வழியாக அவங்களால பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ஃபாக், ஒரு பனி மாதிரி படர்ந்துருக்கும். அது பாருங்கள். இது திரும்பவும் சொல்கிறேன், இதை நீங்கள் பார்த்து பரிதாபப்படுறதுக்காக இல்லை. இதை பார்த்து தயவு செய்து உங்கள் கடமையை நீங்கள் உணர்ந்து செயல்படுவீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக. நன்றி, வணக்கம்.